I also invite our Director, General Secretary Mr. V.G. Jayaraman sir, to give a small memento as token of appreciation to our guest of honor, Mrs. Shamala Ramesh Babu. A very good evening to one and all gathered here, and a special warm good evening to my Leo family, to which I even till today I belong to the Leo family, though I was here teaching for only 7 years. எப்படி டீச் பண்ணி இந்த காரிடார்ல நான் போகாத இடமே கிடையாது. வேர்க்க விறுவிறுக்க ஒரு காரிடாருக்கும் ஓடி ஓடி போய் பாடம் எடுத்த காலங்கள் இன்னைக்கும் பசுமையா நினைவுல இருக்கு. கிராஜுவேஷன் டே முடிஞ்சு போச்சு. பசங்களுக்கெல்லாம் எந்த விதமான டென்ஷனுமே இல்லை. இப்போ கொடுக்கும் போதே நான் ஸ்டேஜ் மேல பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தான் வாங்கும் போதும் கை தட்டுச்சுங்க, பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க வாங்கும் போதும் கை தட்டுச்சுங்க. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கிற பெரியவங்க தான் குழந்தை வாங்கும் போது மட்டும்தான் கை தட்டினாங்க. அதை நான் கவனிச்சேன். இதுதான் வளர வளர நமக்குள்ள வன்மம் தானே பூந்துரும். நம்ம எல்லாருக்காகவும் கை தட்டவே இல்லை பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன், இப்ப வந்துட்டு போன எல்லா குழந்தைகளுக்காகவும் மனசார ஒரு தடவை கை தட்டுங்களேன். இது நீங்க அந்த குழந்தைங்க வரும்போதே செஞ்சிருக்கலாம். அது தூக்கம் கலைஞ்சதும் கலையாததுமா தான் பள்ளிக்கூடத்துக்கு வரும். அரை வயிறு சாப்பிட்டுருக்கோம், இல்ல கால் வயிறு சாப்பிட்டுருக்கோம், சில நாள் சாப்பிடாமலே வரும். வேன்ல வரும்போதே வாந்தி எடுக்கும், பார்த்துருக்கேன். மத்தியானம் தூக்கம் கலைச்சு வீட்டுக்கு போகும்போது மத்தியானமும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலன்னா தூங்க முடியாது. பாப்பாவா அந்த கிளாஸ் போகணும், இந்த கிளாஸ் போகணும், எதுவுமே இல்லையா, டியூஷன் போகணும். ஆக மொத்தம் ஒரு சிறையில இருந்து இன்னொரு சிறைக்கு குழந்தைய நம்ம எப்பவாவது வலுக்கட்டாயமா திணிச்சுக்கிட்டே தான் இருப்போம். உளவியல் வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த குழந்தை இந்த மாதிரி ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் கேஜி கிளாஸஸ்ல இருந்து ஸ்டாண்டர்ட் கிளாஸ் போற இந்த பருவத்துல எந்த குழந்தை அபரிமிதமான மன அழுத்தத்திற்கு ஆளாகிறது அப்படின்னா, பேரண்டல் பிரஷர் நம்பர் 1. இன்னொன்னு ஓவர் பேம்பரிங் த சைல்டு. ஓவர் பேம்பரிங் அப்படின்னா குழந்தைய வந்து நம்ம எதுவுமே செய்ய விடுறதே கிடையாது. ஸ்கூல் பேக்கை கிளாஸ் வரைக்கும் நாம தான் தூக்கி கொண்டு போய் கொடுப்போம். அதை வேன்ல இருந்து நாம தான் இறக்கி விடுவோம், நாம தான் ஏற்றி விடுவோம். அதை பண்ணியா இதை பண்ணியா, கர்ச்சீஃப் ஒன்று கையில கொடுப்போம், இங்க ஒன்று பின்ல குத்தி கொடுப்போம். வேர்வையை தொடச்சிக்கிறதுக்கு கூட அதுக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவோம். லெஃப்ட்ல பிடிச்சி இப்படி தொடச்சி இப்படி விடுப்பாப்பா, ரைட்ல தொடாத, எல்லாத்துக்கும் டைம் டேபிள் போட்டு கொடுப்போம். குழந்தைய வந்து இயந்திரமாகவே மாற்றி விடுவதுதான் இப்ப இருக்கிற பெற்றோர்கள் பண்ற ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னே கூட சொல்லலாம். கிராஜுவேஷன் இந்த குழந்தைங்க இந்த வருஷம் முடிச்சாச்சுன்னு கோர்ஸ்ல ஒரு சர்டிபிகேட் மாதிரி கொடுத்து அவங்க படத்தோட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. பேரண்டிங் அதுக்கு மார்க் போட்டு அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃபெயில் மார்க்ஸ், யாருமே பாஸ் பண்ணல, யாருமே சர்டிபிகேட் வாங்க மாட்டோம். என் குழந்தை அழ ஆரம்பிச்ச உடனே கையில ஒரு செல்போனை கொடுத்துட்டா அழுகிய உடனே நிறுத்திடுவா அப்படின்னு சொல்ற அம்மா அப்பாக்கள் தான் இங்க நிறைய. ஏதோ ஒரு கேம்ஸ் போட்டு லோட் பண்ணி கொடுத்துட்டா அது பார்த்ததே பார்த்துக்கிட்டு இருக்கும், நம்ம கிட்ட வரவே வராது. இதே குழந்தை தான் நாளைக்கு அடாலசன்ஸ்ங்கிற வளரிளம் பருவத்துக்கு வரும்போது ஒரு செல்லை வச்சுக்கிட்டு ரூம்ல போய் கதவை சாத்திக்கும். அப்ப சொல்ல வேண்டியது தானே, என் குழந்தை செல்ல எடுத்துட்டு ரூமுக்கு போயிட்டான்னா வரவே மாட்டா வெளியில அப்படின்னு எத்தனை பேர் அப்ப சந்தோஷப்படுவோம்? சந்தோஷப்பட மாட்டோம். இந்த வயசுல நம்ம கொடுத்து பழக்கிற பழக்கம் தான் வளர்ந்து நம்ம காமிக்கிறது தான். we are modeling, we are influencing their behavior. அதை நம்ம குறைச்சிக்கணும். எதிர்பார்ப்பையும் குழந்தை மேல குறைச்சிக்கணும். கபீர் அழகா சொல்லியிருக்கார், ஒரு தோட்டக்காரன் ஒரு செடிக்கு ஒரே நாளில் 100 குடம் தண்ணீர் ஊற்றினாலும் அந்த செடி பூக்கிற காலத்துல தான் பூக்கும், காய்க்கிற காலத்துல தான் காய்க்கும். நீங்க 100 குடம் தண்ணி ஊத்திட்டீங்கன்னு சாயந்தரமே பூக்காது. நம்ம எல்லாருமே அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 100 குடம் தண்ணி தினம் ஊத்திக்கிட்டு இருக்கோம், செடி அழுகி போயிடும். அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதை